Hi everyone. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் என்ன மாதிரி ஸ்டேஜஸில் பில்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பேஸ் மாடல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் மாடல் அது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோலேருந்து ஃபைன் டியூனிங்லேருந்து என்ன மாதிரி ஸ்டேஜஸில் வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அண்ட் என்ன மாதிரி யூஸ் கேஸில் வச்சு பண்ண போகிறோன்றது அது ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐ ரிலேட்டடில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜில் கண்டிப்பாக தேவைப்படும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த ஸ்டேஜஸ் இன் ஃபைன் டியூனிங் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 4-5 ஸ்டேஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஆல்ரெடி இந்த மிஷின் லேர்னிங் மாடலில் நீங்கள் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன மாதிரி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி எப்படி அதை டிப்ளாய் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் இங்கேயுமே வரும். ஸோ இன்கேஸ் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாகவே நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ஜெக்டிவை நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ்னா நம்ம என்ன இந்த மாடலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சென்டிமெண்ட் அனலைசஸ் மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா இல்லாட்டி நியூட்ரல் மாதிரி இருக்கா. ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சம்மரி கொடுக்க போகிறீங்க இல்லாட்டி இந்த ரேக்லேயே நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டோனில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளியராக செட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாடல் கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் பில்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும்போது நம்மளால அது கரெக்டாக கேதர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் ஆர் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மாடலை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஐதர் இந்த பேஸ் மாடல் இருக்கும் இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ட் மாடல் இருக்கும். அந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ்லேயே நமக்கு அது ஃப்ரீயாக இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இனிமேல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லா யூஸ் கேஸ்க்கும் எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் பெட்டராக கொடுக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து தமிழ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சில மாடல்ஸ் வந்து அந்த மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டி இருக்கும். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாமாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டியில் தமிழும் ஒன் ஆஃப் த ஒரு லாங்குவேஜ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி இப்போ நீங்கள் மிஸ்ட்ரல் பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்டர் தென் லாமா இன் டர்ம்ஸ் ஆஃப் தமிழ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த என்ன ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் எல்எல்எம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாடல் செலெக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தில். பிகாஸ் நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு சிம்பிளான மாடலை எடுத்து போட்டு அண்ட் அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு கடைசியில் அது ரிசல்ட் ஒழுங்காக வராமல் வேறு ஏதோ ஒரு ஆல்ரெடி ஒரு மாடல் இதுக்காகவே பண்ணி வச்சிருக்க மாடல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல டைமும் வேஸ்ட் ப்ளஸ் காஸ்ட்டுமே இந்த இடத்துல போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடல் செலெக்ஷன் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாடல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 3வது ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டேட்டா ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரி டேட்டா செட்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஃபைன் டியூனிங் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்கேஸ் டேட்டா வந்து அரௌண்ட் ஒரு 1000 ரோஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஃபைன் டியூனிங்கே போக முடியும். இன்கேஸ் அதுக்கு கீழெல்லாம் உங்ககிட்ட டேட்டா இருக்குது ஒரு 500 ரோஸ் தான் இருக்குது இல்லை 500 சாம்பிள் ஆஃப் டேட்டா தான் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அந்த மெத்தடில் ஏதாவது பண்ணிக்கோங்க. பட் ஃபைன் டியூனிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அரௌண்ட் ஒரு 1000 to 2000 சாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா இருந்தால் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் வந்து இந்த யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணணுன்ற நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடலை வந்து நீங்கள் வந்து ஒரு லாமா மாடலை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் தமிழுக்கு நீங்கள் ஃபைன் டியூன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ தமிழில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ சம்மரி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே நீங்கள் தமிழில் டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் இந்த இப்படி வந்து நீ சம்மரைஸ் பண்ணி கொடுன்ட்டு. ஸோ சம்மரைஸ்க்கு தமிழ் எனக்கு கரெக்டாக தெரில, பட் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்னதாக கிறிஸ்பாக பண்ணி கொடு அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே தமிழ் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருவீங்க. ஸோ இந்த டேட்டா ப்ரிப்பரேஷனில் எல்லாமே நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ராம்ப்ட்டு அந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க. அண்ட் அந்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டென்ட், இந்த மாதிரி தான் சம்மரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டடாக நீங்கள் வந்து இந்த டேட்டாவை ஃபுல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஏதாவது ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப் உங்களுக்கு காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நீங்கள் ட்ரைனிங்க்குன்ட்டு ஒரு தனி ஸ்ப்ளிட் வைப்பீங்க, அதே மாதிரி வேலிடேஷனுக்கு ஒன்று வச்சிருப்பீங்க, அதேமாதிரி டெஸ்டிங்னு ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1000 சாம்பிள் இருக்குன்னா அந்த 1000 சாம்பிளுமே எடுத்து வந்து நீங்கள் அந்த மாடலை ட்ரெயின் பண்ண மாட்டீங்க. ஒரு 80% மட்டும் தான் அந்த மாடலுக்கு எடுத்து போய் நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிமைனிங் ஒரு அந்த 20ல் பார்த்தீங்கன்னா 10% வந்து டெஸ்டிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபைன் டியூனிங் மெத்தட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பற்றி நம்ம டீட்டெயிலாக இதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். ஸோ பேசிக்காக இதில் என்னன்னா ஃபைன் டியூனிங்கில் நிறைய
நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பெஃப்டின்ட் இருக்குது, அதில் லோரான்ட் இருக்குது, அண்ட் அதில் லோரா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகும், ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை இங்கே சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த மெத்தடை சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் லைக் இந்த மாதிரி ஃபைன் டியூனிங் பண்ணும்போது. பிகாஸ் லைக் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா அந்த லைக் அந்த மாடலுக்குன்ட்டு நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இந்த மெத்தட் அப்படின்னு போட்டுருவோம். பட் அதுக்குள்ளே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம நல்லா டியூன் பண்ணக்கப்புறம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் டியூன் பண்ணும்போது அந்த மாடலோட அவுட்புட் டிராஸ்டிக்காக மாறும். ஸோ எந்த பேராமீட்டர் இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு அண்ட் இந்த மாடலுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டாக்கு அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அந்த டியூன் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இது நார்மல் லைக் எல்லாம் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபைன் டியூனிங் வரும்போது கூட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து இங்கே மாடலோட ட்ரைனிங்கே ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் நம்ம செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த மாடலே நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஜிபியோட ரிசோர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம ட்ரெயின் ஆனக்கப்புறம் நம்ம எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டேஜஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு சின்ன ரெண்டே விஷயம் இங்கே மாறுற மாதிரி என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த எல்எல்எம் மாடல் நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணி அதை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஃபைன் டியூனிங்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமனாக எந்த ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ஒரு பைப்லைன் இருக்கும். இதுதான் லைக் மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங் எப்படி இருக்கும்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கோட் வைஸாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி என்ன கொடுக்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிசோர்ஸ் இன்டென்சிவாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து ஐடியலாக தான் இருப்பீங்க. லைக் நீங்கள் பாட்டுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் அரௌண்ட் லைக் ஒரு வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் அதை எடுத்து அதை ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாத்தையும் விட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராசஸ் இந்த ஃபைன் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஸோ இந்த டேட்டா ப்ரிப்பரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைமுமே அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு 1000 செட் ஆஃப் டேட்டா 1000 சாம்பிள் ஆஃப் டேட்டா நீங்கள் கொடுக்கிறதா இருந்தாலுமே அது ஒரு குவாலிட்டியான டேட்டாவை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட மாடலோட அவுட்புட்டுமே நல்ல பெட்டரான குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1000 டேட்டா இல்லை 10,000 டேட்டாவே நீங்கள் கொடுத்தாலுமே அதில் குவாலிட்டி இல்லைனா உங்களுக்கு வந்து மாடலோட அவுட்புட் வந்து லைக் அது வந்து குப்பை மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபைன் டியூனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் நம்ம நல்லா டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனுவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெக்கார்டு இல்லை ஒரு ஜேசனில் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னா அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மேனுவலாக எல்லாமே வேலிடேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் வரும். இப்போ இந்த வீடியோலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜஸ் இன் ஃபைன் டியூனிங்கோட ஓவர்வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பாய்.